Hi, hello People's Viewers. இப்போ நம்ம நிற்கிறது பெரியமேடு. பெரியமேடுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிரியாணி தான் ஃபேமஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது நயீம் பிரியாணி. பெரியமேடில் இருக்கிற நயீம் பிரியாணியை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இருக்கிறது பெரியமேடு நயீம் பிரியாணி ஸ்டாலில். இப்போது பாய் கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம் இங்கே என்ன ரேட்டு, வேறு என்னென்ன ஸ்பெஷல்ன்றதை பாயை சொல்லுவார். சொல்லுங்கள் பாய், இந்த பிரியாணி கடை எத்தனை வருஷமாக இருக்குது? எங்கள்கிட்ட 20 வருஷமாக இருக்குது சார் பிரியாணி கடை. ஓகே. பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ஃபேமஸாக ஓடும். ரெண்டாவது வந்து சைடிஷ் வந்து மட்டன் சாப் போடுறோம், 65 போடுறோம், ரெண்டாவது கபாப் போடுறோம். வேறு காடை கிட்ட ஆர்டர் சொன்னால் அதெல்லாம் நாங்கள் செஞ்சு தரோம். ஆர்டர் செஞ்சாலும் செஞ்சு தரோம். பிரியாணி மட்டன் பிரியாணி வந்து 150 ரூபா, சிக்கன் வந்து 120 ரூபா. சரி, கிலோ கணக்கு சொன்னாலும் இங்கே செஞ்சு தரோம். உங்கள் டைமிங் என்ன பாய்? எங்கள் டைம் வந்து காலையில் 11:30 நைட்டு 10 வரைக்கும் இருக்குது சார். பிரியாணி மற்ற பிரியாணி கிடைக்கும், உங்கள் பிரியாணி கிடைக்கும் இருக்கிற வித்தியாசம் டேஸ்ட், அதை பற்றி எங்கள்கிட்ட மாமூல் இந்த டேஸ்ட் தான் சார். என்றைக்கு வந்தாலும் இதே டேஸ்ட் தான் இருக்கும், வேறு டேஸ்ட் இல்லை, மாத்திரத்தில் நாங்கள். ஓகே. 20 வருஷமாக இந்த கடை இருக்குது, ஆனால் 20 வருஷமாக ஒரே டேஸ்ட்டில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதான் இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி. இப்போது நம்ம நயீம் பிரியாணி ஸ்டாலில் இருக்கோம். இங்கே ரெகுலராக சாப்பிட்ற ஒரு பாய்கிட்டே நம்ம இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை கேட்டுப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இங்கே 15 வருஷமாக சாப்பிட்டுருக்கேன் பிரியாணி. காத்தால டிஃபன், நைட்டில் ரொட்டி, கைமா, கவாப், பிரியாணி எல்லாமே இங்கே கிடைக்கிது. 65 ஆர்டர் எல்லாம் செய்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது பிரியாணி. பாஸ்மதி ரைஸ், மட்டன் ரைஸ், ஜீரா சம்பா ரைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. பிரியாணி எந்த ஆர்டர் வெளியில் ஆர்டர் கூட செஞ்சு கொடுக்குறாங்க. பிரியாணி ஒரு தடவை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே நம்ம இருக்கிறது பெரியமேடு நயீம் பிரியாணி ஸ்டாலில். இங்கே என்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான். வாங்க மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க, ஸ்பைசியாக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா பெரியமேடு வந்தீங்கன்னா மறக்காமல் நயீம் பிரியாணி வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஹாய், ஹலோ, வெல்கம் டு பீப்புள்ஸ் சேனல்ஸ் வியூவர்ஸ். சென்னை 360ல் சென்னை பெஸ்ட் பிரியாணிஸ் அப்படிங்கிறது தான் இந்த எபிசோடு ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். சென்னையில் ஆயிரக்கணக்கான பிரியாணி கடைகள் இருந்தாலும் மூக்கு பிடிக்க சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான பிரியாணி கடைகள்லாம் எங்கப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான எபிசோடு தான் இந்த எபிசோடு. மீல்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா மினி மீல்ஸ், வெரைட்டி மீல்ஸ், ஃபுல் மீல்ஸ் இருக்கிற மாதிரி பிரியாணியில் பார்த்தோம்னா குஸ்கா, குவார்டர் பிரியாணி, ஆஃப் பிரியாணி, ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது எல்லாத்தையும் விட தாண்டினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மாசுக்கெல்லாம் மாசாக இருக்கிறது பக்கெட் பிரியாணி. ஸோ இந்த பக்கெட் பிரியாணி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ்லையோ இல்லை யாரெல்லாம் வீட்டில் நிறைய கெஸ்ட் வந்துட்டாங்க, இல்லை ஒரு பார்ட்டி செலிப்ரேட் பண்ணணுன்னாக்கா ஒரு 8லேருந்து 10 பேர் இல்லை ஒரு 10-15 பேர் சாப்பிடக்கூடிய பக்கெட்டில் கொடுக்குற பிரியாணிஸ் தான் இது பக்கெட் பிரியாணின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கெட் பிரியாணியை சென்னைக்கு நாங்கள் தான்ப்பா அறிமுகமே படுத்தியது அப்படின்னு பெருமையாக சொல்கிறது SS ஹைதராபாத் பிரியாணி கடைக்கார். அந்த SS ஹைதராபாத் பிரியாணி கடையில் அந்த பக்கெட் பிரியாணியில் அப்படி என்னதான் ஸ்பெஷல் இருக்குது, அதோட என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, அதோட ப்ரைஸ் என்ன, குறிப்பாக அந்த கடை எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சுக்க போகிறோம். சரி வாங்க SS பிரியாணிக்கு போயிட்டு அங்கே ஒரு பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே அவங்கள்ட்ட என்ன இருக்குது, என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுட்டு வரலாம். நின்றுட்டு இருக்க இடம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா SS ஹைதராபாத் பிரியாணி. ஸோ அந்த பிரியாணியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபெமிலியர் இது வந்து இப்போ ஃபேமஸானது என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பக்கெட் பிரியாணி. ஸோ அந்த பக்கெட் பிரியாணியை வந்து நம்ம வந்து ஒரு 8லேருந்து ஒரு 10 பேர் அவங்க வந்து இந்த மாதிரியான நிறைய வெரைட்டிஸ் பக்கெட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இப்போ அந்த கடையோட நிர்வாகி நவசாத் அவர்கள் இருக்காங்க, உங்கள்கிட்ட பார்ப்போம். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சென்னையில் நிறைய பிரியாணிகள் கிடைக்குது. இருந்தாலும் நான் பார்க்குறப்பெல்லாம் எப்பொழுதுமே உங்கள் கடையில் நிறைய ரசிகர் கூட்டுற மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? அந்த டேஸ்ட்டுக்கு வந்து என்ன டேஸ்ட்டுக்கு வந்து மசாலாலாம் வந்து ஓன் ப்ரொடக்ஷன். நம்மளுது டோலா, மிளகா இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து பாக்கெட்டாக யூஸ் பண்ணுறதில்ல.
கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஓனாக கையில் தயார் பண்ணுறதால மசாலா வந்து டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். 24 பிரான்ச்லேயும் ஒரே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி குவான்டிட்டி வந்து அதிகமாக ஆக்குறதுனால ஒரு ஆளுக்கு வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போகிறாங்க. ஃபேமிலியோடு வந்தால் கூட நல்லா திருப்தியாக சாப்பிட்றாங்க. எதுவுமே அவங்களுக்கு வந்து அந்த அப்பப்போ சூடாக கிடைக்கும். அவங்களுக்கு பிரியாணி ஒரு ½ அன் ஹவருக்கு ஒரு டைம் வந்து பிரியாணி வந்துனே இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து மைண்ட் கிச்சன் ஒரே இடத்துல இருக்கிறதுனால டேஸ்ட் வந்து எந்த பிரான்ச்சில் போய் சாப்பிட்டா கூட ஒரே மாதிரியாக இருக்கும். அதனால் கஸ்டமர் வந்து லைக் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம பிரியாணி வந்து. குழந்தைங்க வந்து விரும்பி ரைஸ் வந்து நல்லா அவங்களுக்கு காரம் இல்லாமல் குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றது வந்து நம்ம ரைஸ் தான், பிரியாணி தான். இப்போ பிரியாணினாலே வந்து பார்த்தோம்னாக்கா ரைஸ் வந்து ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. இப்போ நீங்கள் அந்த ரைஸ்க்கு ஏதாவது ஸ்பெஷல்? ரைஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல. இதுக்குன்னு தனியாக வந்து நம்ம கண்டெய்னர் வந்து தனியாக வாங்குகிறோம். மார்க்கெட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல. அது ஒரே மாதிரி ரைஸ் வந்து ஓல்டு ஸ்டாக் பண்ணி ஒரே மாதிரி இருக்கணும். ரைஸ் எப்போ பார்த்தாலும் வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து அதனால தான் மாறாது. ரைஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால மாறாது, எப்போவுமே மாறாது. மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம். இல்லாமல் ஓன் கண்டெய்னர் டேரெக்டாக வந்து வர வைக்கிறோம். அப்புறம் அதில் யூஸ் பண்ணுற சிக்கன்ஸ் கூட ஓன் தான், எல்லாமே ஓன் தான். மார்க்கெட்டில் எதுவுமே பர்ச்சேஸ் கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக மார்னிங் வந்து சிக்கன் கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வந்து கொடுத்துருவோம். ரெடியாகி வந்துனே இருக்கும். 1 ஹவருக்கு ஒரு முறை வந்து ரெடி பண்ணினே இருக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லாமே. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரியாணி மட்டும் இல்லாமல் வேறு எல்லாம் சைட் டிஷ் இருக்குது. கிரில் சிக்கன் இருக்குது, தந்தூரி இருக்குது, 65 அதுவும் வந்து அவங்கவுங்க தயார் பண்ணுறாங்க. மசாலா வந்து அவங்களே ரெடி பண்ணி அவங்களே ரெடி பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு சூடாக அதெல்லாம் வந்து கஸ்டமர் கேட்கும்போது போட்டு கொடுத்துருவாங்க. அரேபியன் சிக்கனு, கிரில் சிக்கனு, ஷவர்மா இதெல்லாம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் மார்னிங் 11 to night 11. பிரியாணி எதிர்பார்க்கலாம், கண்டினியூவாக எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கஸ்டமர் வந்து வந்தால் உடனே அவங்களுக்கு மொத்தமாக 1000 பேர் நினச்சா கூட கிடைக்கும் நம்மக்கிட்ட பிரியாணி. திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு 1000 பேர் சாப்பிட்ணுன்னா நம்ம தாராளமாக ஒரு ½ அன் ஹவரில் கொடுக்கலாம். கொடுக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பக்கெட் அப்படின்ற ஒரு பக்கெட்டு நம்ம சென்னையில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். பக்கெட்டை வந்து இன்றைக்கி வந்து பக்கெட்டு வந்து சென்னை ஃபுல்லாக வந்து நல்லா ரீச் ஆகிடுச்சு. பக்கெட்டு ஃபேமிலி பேக் ஒரு வீட்டில் ஒரு 5 பேர் வந்தாக்கா ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி கால் பண்ணாவே அவங்க அந்த 5 பேர் திருப்தியாக சாப்பிட்லாம். ஒரு பைடு வாங்கி நல்லா அவங்க ஃபேமிலியில் உட்காந்து ஷேர் பண்ணி நல்லா திருப்தியாக சாப்பிட்டு திருப்தியாக போகலாம். அது சைடிஷ் வந்து 65 தரோம், எக்கு தரோம், அப்புறம் யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் தரோம், ஆனியன் அண்ட் பிரிஞ்சால் எல்லாமே கொடுக்குறதுனால அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி பேக் மாதிரி ஒரு 10 பேர் வீட்டுக்கு வரும்போது ஒரு பைடு வாங்கிட்டாக்கா அவங்க திருப்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இது பண்ணலாம். இந்த அதே மாதிரி கெமிக்கல்ஸில் வந்து நம்ம எதுவுமே வந்து எல்லாமே ஓன் இருக்கிறதுனால ஆயில் இருக்கட்டும் எதுவுமே இருக்கட்டும் நல்லா தரமாக கொடுக்குறோம். கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். இஞ்சி பூண்டெல்லாம் டெய்லி அரைச்சி அதனால நம்மளுக்கு எந்தமே பாதிப்பு கிடையாது. கஸ்டமருக்கு வந்து எந்த எதுவுமே பாதிப்பு இல்லை. அவங்க சாப்பிட்றது எப்படி அதோட சுவையை கருத்தில் கொள்றீங்களா? அதே மாதிரி ஆரோக்கியம் முக்கியத்தை நம்ம பார்க்குறோம். கஸ்டமர் வந்து தான் முக்கியம். நம்மளுக்கு ஆரோக்கியம் இருந்தால் தான் நாளைக்கு வருவாங்க நம்மக்கிட்ட தேடி கஸ்டமர் வருவாங்க. அதனால் நம்ம வந்து கஸ்டமர் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம். முதல்ல அவங்க வந்து நீட்டாக அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, உடம்புக்குமே எதுவுமே கெடுதல் வரக்கூடாது. அதனால் நம்ம சிறப்பாக பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து முதல்ல இந்த பக்கெட் பிரியாணி அப்படின்றத அறிமுகப்படுத்தினதே நம்ம ஹைதராபாத் பிரியாணி தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்களா என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு ஒரே ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணால் போதும். அவங்க இம்மிடியேட்டாக வந்து உங்களுக்கு எத்தனை பிரியாணி வேணாலும் சென்னை ஃபுல்லாகவே அவங்க வந்து டோர் டெலிவரி பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து ஒரு சிறப்பான ஒரு வசதிகள்லாம் அதில் வந்து இந்த நம்ம ஹைதராபாத் பிரியாணியில் கிடைக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க தயாரிக்கிற அந்த பிரியாணியில் சேர்க்குற ஒவ்வொரு பொருட்களையும் அவங்க வந்து தரம் பார்த்து அதனுடைய ஆரோக்கியத்தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து தான் அவங்க வந்து எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. அதேமாரி காலங்காலமாக அவங்களோட ஸ்பைசிஸ் அவங்க பண்ணுற ஸ்பைசிஸ் எல்லாமே அவங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து மசாலாக்கள் எல்லாமே ஓன் ப்ரிப்பரேஷனாக தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹைதராபாத் பிரியாணியோட டேஸ்டி அதாவது இவ்வளோ ரசிகர் கூட்டம் வந்து காரணம் என்னன்னா அவங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் அன்போடையும் அக்கறையோடையும் அவங்களோட அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுனால எனக்கு வந்து அது என்றைக்குமே ஒரு நிலையான ஒரு இடத்த வந்து ரசிகர் மனதில் அது பிடிச்சிருக்குங்க. நன்றி. சூப்பரான பக்கெட் புகழ் ஃபேமஸ் ஹைதராபாத் பிரியாணியோட அவங்கள்ட்ட என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, என்னென்ன ரெசிபிஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தோம்னாக்கா அடுத்த எபிசோடில் பிரியாணிக்கெலாம் டானாக இருக்கிற பல்லாவரம் மொஹிதீன் பிரியாணி சென்டர்லேருந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.